ஒவ்வொரு பெண்ணும் அழகு. அதே மாதிரி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நிறமும் அழகு. வெள்ளை வெளேர்ன்னு இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறது, இந்த காலத்திலும் வந்து நம்ம நினைக்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஒரு ஜூஸ், ஒரு நீர்மோர், லெமன் வாட்டர், இதை மூணையும் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். 7 டேஸ் எடுங்க. நீங்க ஜஸ்ட் எந்த ஒரு இது இல்லாம உங்க போன்ல ஒரு மொபைல்ல ஒரு பிக் எடுத்துட்டு 1 வீக் கழிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் சேனலுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஆரோக்கியமான வழியில் சருமத்தை வந்து நல்ல பளபளப்பாக வைத்திருப்பதற்கு ஒரு நல்ல ஒரு ப்ரிப்ரேஷன்ஸை தான் நம்ம எக்ஸ்டர்னல்ல வந்து போடுறத பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல வரேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பெண்ணும் அழகு. அதே மாதிரி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நிறமும் அழகு. இதுல எதுவுமே நம்ம ஒதுக்கப்படுறதோ டிஸ்கிரிமினேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ அழகு அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கா நம்ம இது பண்ணக்கூடாது. அது நம்மளோட பார்க்கிறவங்க கண் பார்வையில தான் இருக்கு. இங்க நம்ம அழகு, அதாவது சருமம் பளபளப்பு அப்படிங்கிறது நம்ம எதை நோக்கி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியம். என்ன நிறம் எது வேணுமா அது இருக்கட்டும். அது நம்ம தாய் தந்தையர் நமக்கு கொடுத்த வரம். அவங்க கிட்ட இருந்து கொண்டு வந்த நம்ம சொத்து. ஸோ அதை வந்து நம்ம மாற்றணும்னு நினைக்க கூடாது. ஆனா அந்த ஸ்கின் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கணும். ஸோ நிறைய மருக்கள் இல்லாம, இல்ல வறண்டு போய் இல்லாம, இல்ல தொய்வடைந்து இல்லாம, நம்மளோட நிறமியோட டிஸ்ட்ரிபியூஷன் சீரா இருக்கணும். நிறமி அப்படிங்கிறது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லோருக்கும் ஸ்கின்ல வந்து மெலனின் அப்படிங்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட் இருக்கும். அதாவது நம்ம ஸ்கின்ல மெலனோசைட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு செல் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, மெலனின் அப்படிங்கிற பிக்மெண்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு சூரியனோட இல்ல ஒளிக்கதிர்களோட மேல படுதோ, அது அப்ப வந்து நம்ம சூரியன் படப்பட என்ன பண்ணுவோம், நமக்கு வெயில் தாங்க முடியலன்னா ஒரு துணி போட்டு மூடுவோம். கொடைய பிடிப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின் என்ன பண்ணும், ஒரு ப்ரொடெக்ஷன் லேயரா இந்த மெலானின் பிக்மெண்டேஷனை வந்து நமக்கு வந்து பரவும். ஸோ அதனால அதை மாற்றணும், வெள்ளை வெளேர்னு இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறது இந்த காலத்திலும் வந்து நம்ம நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஸோ அங்கே நான் வரல, கிளியர் ஸ்கின்னா இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்கின் கிளியரா இல்லாமல் இருப்பதற்குரிய காரணம் முதல் நிலை வந்து மன அழுத்தம் தான். ஸோ என்னென்னமோ நினைக்கிறது. ஆக்சுவலா நம்ம லைஃப்பை வந்து வாழணும். அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம லைஃப்பை வந்து வாழக்கூடாது. அதே மாதிரி இந்த ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்லயும் சரி, அதே மாதிரி ஒரு மீடியாலையும் சரி, வலைத்தளங்களிலும் சரி, நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு ஒருத்தரோட உடம்புக்குள்ள என்ன நோய் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. அதுக்கு அவங்க சிகிச்சை கூட எடுக்கிறது கிடையாது. ஆனா வீட்டுல போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நியாசினமைடு அது இதுன்னு சொல்லி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வெளியில இருக்கோ அது எல்லாமே வந்து வீட்டுல வந்து வச்சிருப்பாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஸ்கின் வந்து இதெல்லாம் போட்டா வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். ஆனா இதெல்லாம் இல்லாமையே நீங்க சொல்றீங்களே, இதே வெயில்ல வேலை பார்க்கக்கூடிய நிறைய பெண்மணிகளை வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஸோ சாலையோர பணிகள் வந்து செய்யறவங்க, இல்ல ஊர் வேலைகள் வந்து செய்யறவங்க, இந்த மகளிர் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வெண்மை, அதாவது நல்ல ஒரு ஃபேர் ஸ்கின்னா இருக்கும் அப்படிங்கிறது இல்ல. பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அவ்வளோ கிளியரா இருக்கும். அவங்க பாதங்கள் வந்து நிறைய எங்க வீட்டின் அருகே வந்து பாத்தீங்கன்னா, துப்புரவு தொழிலாளர்கள் வந்து பார்த்திருக்கோம். ஸோ யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க இது பண்ணிட்டு வரப்ப கால் கழுவணும், தண்ணீர் வந்து இது பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பைப்ல வந்து தண்ணீர் குடுக்கும்பொழுது அவங்க கால்ல பார்த்திருப்போம். ஒரு சின்ன ஃபிஷர் வெடிப்பு எதுவுமே இருக்காது. ஆனா அவங்க நாள் முழுவதும் எதுல வேலை பார்க்குறாங்கன்னா, குப்பையிலயும் அந்த சேறு சகதியில தான் வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிடையாது. அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்கங்கிறத அத வந்து காமிக்குது. அதனால வெயில் பட்டாலோ, குப்பை பட்டாலோ நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ். அதே மாரி இன்னைக்கு நெறைய நமக்கு ஸ்க்ரீன்ல பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். இன்னொரு விஷயம், நெறைய போட்டக்ஸ், ஃபில்லர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு எதெதையோ ஃபில் பண்ணியிருப்பாங்க. நெறைய இன்ஜெக்ஷன் மூலம்லாம் எடுத்திருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் ஒரு ஆர்ட்டிஃபிஷியலான ஒரு விஷயம். சிலிக்கான் போன்றவை பயன்படுத்தி ஆர்ட்டிஃபிஷியலான விஷயங்கள் வந்து இருக்கும்.
பட் அவங்களுக்கு அது தேவை, அது ஒவ்வொருத்தரோட நீட், அதை நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் அதுதான் வந்து அவங்க நல்லா இருக்காங்க, அந்த ப்ராடக்ட் போட்டு அவங்க பெர்ஃபெக்ட்டா இருக்காங்கன்னு நினைக்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம். ஸோ அதனால ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். அதுக்கடுத்து தவறான உணவு முறைகள், தவறா அன்ப்ரொஃபஷனலா வந்து எடுத்துக்கிறது, அன்ஹெல்த்தியா வந்து எடுத்துக்கிறது. அன்ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா, நம்ம என்ன செய்றோமோ நம் தேவையை அறிந்து உணவு எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம பார்வைக்கு உணவு எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இது 2யுமே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சீர் பண்ணோம் அப்படின்னாலே, நார்மலா ஸ்கின் வந்து நல்லாயிடும். ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு 2 பிரிப்பரேஷன் பார்க்க போறோம். அதுல முதல் பிரிப்பரேஷன். ஸோ முதல் பிரிப்பரேஷன்ல என்ன பண்ண போறோம்னா, மஞ்சள், கடலை மாவு, ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துக்க போறோம். ஸோ இதுக்கு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம். எதற்கு எந்த மஞ்சள் வந்து யூஸ் பண்ணணும். நீங்க அத போய் பாருங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும். ஸோ கஸ்தூரி மஞ்சள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். இதனுடன் கடலை மாவு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். இது 2யும் மிக்ஸ் பண்ணிட்டு, அதனுடன் தேவையான அளவு ரோஸ் வாட்டர வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, முகத்துல வந்து பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டோம். அப்ளை பண்ணிட்டு, ஒரு 20 நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான வெந்நீர்ல வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். நார்மலா கஸ்தூரி மஞ்சள் போடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு மாரி இரிட்டேஷன் இருக்கிற மாரி தான் இருக்கும். பட் வெரி ஃபியூ செகண்ட்ஸ்ல என்ன ஆயிரும்னா, அது சப்சைட் ஆயிரும். ஸோ இங்க மஞ்சள் எதற்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, மஞ்சள் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நல்ல ஆன்டிசெப்டிக் தாபிதத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதற்காக வந்து குடுக்குறோம். இந்த கடலை மாவு எதற்காக போடுறோம்னா, கடலை மாவு நார்மலாவே எக்ஸ்ஃபோலியேட்டிங் பண்ணும். ஏன் கடலை மாவு போட்டா கலரிங் அப்படின்னா, இப்ப நம்ம வெயில் படுது. கொஞ்சம் நமக்கு மெலனின் பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அத இது பண்ணிட்டு, அடுத்து நார்மலா ஆரோக்கியமா நம்முடைய ஒரிஜினல் ஸ்கின் கலர் வருவதற்கு இந்த கடலை மாவு வந்து ஹெல்ப் பண்ணும். அதான் எக்ஸ்ஃபோலியேஷன்னு சொல்றோம். ஸோ அதனால தான் இந்த இது பண்றோம். ஸோ இந்த காம்பினேஷன வந்து நம்ம போடும்பொழுது நமக்கு ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோயிங்கா வந்து இருக்கும். ஆக்சுவலா க்ளோயிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ட்ரைனஸாவும் இருக்கக்கூடாது, எண்ணெய் வழிஞ்சும் இருக்கக்கூடாது. பட் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வறட்சியா இல்லாம நம்ம ஸ்கின் நல்லா இருந்தது, ஒரு ஷைனிங் இருந்ததுனாலே நம்ம ஸ்கின்ல சுரக்கக்கூடிய செக்ரீஷன் நார்மலா இருக்கு. சீபம் செக்ரீஷன் நார்மலா இருந்துச்சுன்னா, நம்ம ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கும். கம்மியா இருந்துச்சுன்னா ட்ரைனஸ் இருக்கும். அதிகமா இருந்ததுன்னா ஆயிலி ஸ்கின் ஏற்படும். இவ்வளோதான். வேற ஒரு வித்தியாசம் இல்ல. இப்ப இந்த கடலை மாவு நம்ம சொல்லியிருக்கோம். இதே இது ட்ரை ஸ்கின் உள்ளவர்களாக இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பயிறு மாவு. ஸோ பாசிப்பயிறு மாவு கலந்து எக்ஸ்டர்னலா வந்து போடலாம். அடுத்து 2வது பிரிப்பரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு. அதனுடன் நம்ம வந்து என்ன எடுத்துக்க போறோம். இப்ப வந்து அரிசி மாவு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 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 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க. அதுல 1/2 டேபிள் ஸ்பூன் என்ன எடுக்கணும்னா, ஒரிஜினல் சந்தன தூள் வந்து எடுத்துக்கணும். சாண்டல்வுட் பவுடர் எடுத்துக்கணும். 2யும் மிக்ஸ் பண்ணிட்டு, அதனுடன் ரோஸ் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணி முகத்துல அப்ளை பண்ணிட்டு வெறும் 5 நிமிடம் 5 நிமிடம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஸ்க்ரப் பண்ணி மசாஜ் மாரி அதான் ஸ்க்ரப் பண்ணிட்டு, நம்ம என்ன பண்ணணும், ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிறணும். இங்க அ அரிசி மாவு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காரணம் என்னன்னா, இதுவும் நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன். அதாவது நம்ம ஸ்கின்னோட அந்த டெட் செல்ஸ வந்து ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப நல்ல இதா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இந்த சாண்டல்வுட் பவுடர், ஒரிஜினல் சாண்டல்வுட் பவுடர். ஏன்னா இன்னைக்கு நெறைய சாண்டல்வுட் பவுடர்ன்னு நெறைய இருக்கு. நம்ம இந்த பொட்டு வைக்கிறதுக்குலாம் அது இல்லாம நல்ல ஒரிஜினல் குவாலிட்டியான சாண்டல்வுட் பவுடர் வந்து எடுத்துக்கிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல யூவி ரேஸால ஏற்பட்ட டேமேஜ வந்து தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சாண்டல்வுட் பவுடருக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இத அப்ளை பண்ணலாம். இத வாரத்தில் 3 நாட்களோ, இல்ல 2 நாட்களோ அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங் ஆகும். இது இல்லாம அடிஷனலா நம்ம இன்டர்னலா எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்டர்னலா என்ன எடுத்துக்கணுங்கிறத விட, என்ன எடுத்துக்க கூடாது அப்படின்னா, மதுப்பழக்கம், புகைப்பழக்கம். ஸ்கின் ஆரோக்கியமா இருக்கணும்னா மதுப்பழக்கம், புகைப்பழக்கம் இருக்கக்கூடாது. இது எல்லோருக்கும் தான் பொதுவான ஒரு விஷயம். ஏன்னா இன்று நவநாகரிகம் அப்படின்னு பெண்களும் என்ன அப்படின்னா மதுப்பழக்கமும், புகைப்பழக்கத்திற்கும் ஆட்கொண்டு இருக்கிறாங்க. அது தவறான ஒரு விஷயம். அடுத்து என்னன்னா, எனக்கு ஸ்கின் க்ளோயிங் ஆகணும் அப்படின்னு இந்த ஆல்கஹால் எடுக்கிற பழக்கம், கொஞ்சம் வந்து ஆல்கஹால் கன்டென்ட் இருக்கக்கூடிய, ஒயின் இருக்கக்கூடிய பழக்கம்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்த தயவு செய்து வந்து விட்டுருங்க. அடுத்து காஃபி, டீ அதிகமா எடுத்துக்கிறத விட்டுருக்கணும். ஆயில் நல்லா எண்ணெயில பொரிச்ச ஆயில் ஐட்டம்ஸ், ஆ பீஸா, பர்கர் இந்த மாரி ஃபுட் ஐட்டம்ஸ் அதாவது டிரான்ஸ் ஃபேட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ நீக்கிரணும்.
எண்ணெய் கண்டிப்பா எடுத்துக்கணும். நல்ல ஒரு வாரத்திலேயே ஒரு நல்ல ஒரு டிசைடா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் இதுக்கு குடுக்கணும் அப்படின்னா, தினமும் காலை கேரட் ஜூஸ். நல்லா 2 கேரட்ட துருவிட்டு, அதோட ஒரு சின்ன அ தேங்காய் சில் போட்டு நல்லா அரைச்சுட்டு, தண்ணீர் விட்டு அரைச்சு பிழிஞ்ச ஜூஸ். தினமும் காலை எம்ப்டி ஸ்டமக்ல நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா, ஒரு வாரத்துல உங்க ஸ்கின் இந்த அப்ளிகேஷனோட உங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோயிங் இருக்குது. நான் திருப்பி சொல்றேன், க்ளோயிங் இருக்குது வந்து தெரியும். டேன் ஆன ஸ்கின் கூட நல்லபடியா வந்து மாறும். ஸோ அந்த இது ஒண்ணு. அடுத்து 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ஜூஸ். ஸோ லெமன் ஜூஸும் என்னன்னா, நம்ம உடம்புல டீடாக்ஸிஃபை பண்றதுக்கு நல்ல பலன் தரும். ஸோ நார்மலா வெந்நீர்ல கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டு, மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு, புதினா போட்டு, ஸோ அத ஒரு டீடாக்ஸிஃபை ட்ரிங்க் ஆட்ட எடுக்கணும். மோர். இந்த 3யும் வந்து நம்ம தொடர்ந்து எடுக்கணும். ஒரு ஜூஸ், ஒரு நீர்மோர், ஆ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லெமன் வாட்டர். இத 3யும் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 பேக்ல ஏதோ ஒரு பேக் நீங்க பிரிஃபர் பண்றது இந்த ஜூஸஸ் 7 டேஸ் எடுங்க. நீங்க ஜஸ்ட் எந்த ஒரு இது இல்லாம உங்க ஃபோன்ல ஒரு மொபைல்ல ஒரு பிக் எடுத்துட்டு 1 வீக் கழிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும். நன்றி.